ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, த ஒன் அண்ட் ஒன்லி, ரைட் ஃப்ரம் டெல்லி, மிஸ்டர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா, சௌக்கியமா இருக்கேன். இப்போ நீங்க சொன்னீங்க விஜய் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு முன்னாடி அப்படின்னு. காங்கிரஸ் இப்போ விஜயோட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசப்படுதே சார். அதுக்கு எந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? 50% 60% இருக்குங்க. ஓ, 60% வரைக்கும் இருக்கு. அப்போ டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு இவங்க விஜயோட சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. பட் அது எப்பவுமே அவங்களோட அலையன்ஸ் இது வரைக்கும் வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே சார். அந்த அலையன்ஸை பிரேக் பண்ணிட்டு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் உடையும். அப்போ எப்ப நீங்க ப்ரெஷர் பண்ணீங்கன்னா செல்வ பெருந்தகை டிஎம்கேட இருந்துருவாரு. அவருக்கு அந்த சிபிஐ கேஸ் காப்பாத்தி ஆகணும். மீதி பேர் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, திருநாவுக்கரசு, அந்த அந்த செந்தில் திருவள்ளூர் எம்பி, அப்புறமா விஷ்ணு பிரசாத், இவெல்லாம் வெளில வந்துருவாங்க. அது வடக்கத்துக்கு இன்னும் 6 மாசத்துக்குள்ள அது மாதிரி வர முடியாது. இருப்பினும் காங்கிரஸில் குளறுபடி இருக்கும். ஏங்க ஒன்னு கேட்கறங்க கணேஷ், இப்ப 234 சீட் தான் இருக்கு தமிழ்நாட்டில் அசம்பிளி. ஆமா சார். சரி, இப்ப எல்லாரையும் வாங்குங்கிறாரு ஸ்டாலின். வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க. அது ஆத்திரத்துல எல்லாரும் வாங்க வாங்க கூப்பிடுறாரு. தெரியுங்களா? ஓ பன்னீர்செல்வம் வரப்போறாங்க. ஓ பன்னீர்செல்வம் டிஎம்கேவோட வந்துடுவாரு. டிஎம்கேவோட வந்துடுவார், வேற வழி கிடையாது அவருக்கு. இப்ப சசிகலா ஒண்டி தனியா நிற்பாங்க டிடிவி தினகரனோட. டிடிவி தினகரன் விஜயோட போயிடுவாரு. ஆக மொத்தம் 234 சீட். நான் அதுக்கு வர திருப்பியும் பிஜி இது டிஎம்கே ஒரு 165 170 கண்டஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுங்க. மீதி 64 இருக்கு. 64ல 15 கட்சிக்கு எப்படிங்க கொடுப்போம்? ஒருத்தருக்கு 4 தானே கொடுப்பீங்க. காங்கிரஸ் 30 கேட்கறாங்க, இப்ப 24 இருக்காங்க. சிபிஎம் 6 கேட்கறாங்க, அவங்களுக்கு 4 கொடுப்பீங்களா? இப்போ பன்னீர்செல்வத்தை எப்படி அகாமடேட் பண்ணுவீங்க? தேமுதிக எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வயசான தாத்தா ஒருத்தர் இருக்காரு பாருங்க, தமிழ்நாட்டை குட்டிச்ச வைக்கினார். இந்த வன்னியர்னுட்டு ஏமாத்திட்டு அதான் பையன் வெளில வந்துட்டாரு, அன்புமணி ராமதாஸ். அந்த தாத்தா டிஎம்கேவோட போயிடுவார். டாக்டர் ராமதாஸ், மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ். இத்தனை வயசுல எங்க கடைசியில போய் டிஎம்கேல விழணும்? ஓ பன்னீர்செல்வம் டிஎம்கேல போறாரு, நம்ம டாக்டர் எஸ் ராமதாஸ் டிஎம்கேல போறாரு. யார் தான் டிஎம்கேல கடைசியில் டிஎம்கே குடிச்சு விடா போகுது. எல்லாரையும் போட்டாங்க. ரியல் டிஎம்கே மேன் எங்க இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். ஈவி ராமசுவாமி பாசறையில் வளர்ந்தவர்கள், அண்ணாவில் வழங்குறவர்கள், கலைஞர் உருவாக்கியவர்கள் எங்க போட்டாங்க? எல்லாரும் போயிடுச்சு. பாதி பேர் செத்து போட்டாங்க, பாதி பேர் இருக்காங்க. இதுல மீதி பேர்லாம் உள்ள கூப்பிடுறாரு ஸ்டாலின். எதுக்கு? why should he bring all anti DMK men into DMK? சார், ஒரு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறாரோ? அப்போசுன்னு போயிடுமே. எத்தனை மெகா அலையன்ஸ்? ஒரு யூ கேன் டேக் திஸ் மச் இல்லைங்களா? யூ கான் டேக் திஸ் மச். ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? அதுதான் 234 ஒரு அப்பர் லிமிட் வச்சிருக்காங்க. நீங்க பல்ஜ் ஆயிட்டே போச்சு, ஊதி 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 என்ன 400 சீட்டா இருக்க போகுதுங்க தமிழ்நாடு அசம்பிளிக்கு. ஆக மொத்தம் திமுக செய்வது தவறு. பேராசை பிடித்த திமுகவிற்கு பேரிடியாகத்தான் வர இருக்கிறது 2024 பொது தேர்தல் என்பதுதான் என்னுடைய கருத்து. 26 is going to be turning point. Worse than Karur DMK will face. பார்த்துட்டே இருக்கேன். நிச்சயமா சார். ஸோ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா 60% சான்சஸ் இருக்கு காங்கிரஸ் விஜய். காரணம் என்னன்னா ராகுல் காந்தியினுடைய ஒரு திறனற்ற செயல். ஸ்டாலின் நல்லா விரும்புறாரு ராகுல் காந்தி என்னோட இருக்கணும். ராகுல் காந்திக்கு புதுசா ஏதாவது பார்த்தாருன்னா உடனே அதை பிடிச்சு அட்ராக்ட் பண்ணும். நேபாளில் ஜென்சியா, இந்தியாவில் ஜென்சி வந்தாகணும். ட்ரம்ப் இந்தியன் எக்கானமி டெட்னுட்டாருன்னா இந்தியன் எக்கானமி டெட்டு. ராகுல் காந்திக்கு சுய புத்தி கிடையாதுங்களா? விஜய்க்கு கூட்டம் வருதுன்னு திமுக விட போயிடுவீங்களா நீங்க? திமுக முதுகுல குத்துவீங்களா நீங்க? திமுக அண்ட் அதிமுக தமிழ்நாட்டில் வெல் என்ட்ரென்ச்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம். யூ கான் பிரேக் தர் கேடர்ஸ். நான் என்னதான் திமுக திட்டினாலும் ஸ்டாலினுக்கு அப்பா பண்ணி கொடுத்த அந்த ஒரு பிக்ஸட் டெபாசிட் நல்லா வச்சிட்டு இருக்காரு. பூத் ஏஜென்ட்ஸ் 63,000 பூத் ஏஜென்ட்ஸ் ஆர் இன் தமிழ்நாடு.
ஓகே. ஃபார் டிஎம்கே. அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அது விஜய் உடைச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. ஆமா, பட் விஜய் உடைக்கல. விஜய் இஸ் பிரிங்கிங் இன் நியூ கல்ச்சர். அது வந்து ஒரு அர்பன் நக்சல் கல்ச்சர் மாதிரி போனவும் பயமா இருக்குது எனக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பா இருக்குது. ஹி இஸ் ஒர்ஸ் தென் அரவிந்த் கெஜ்ரிவால். ஓகே. அட் த சேம் டைம் சார், பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே இருக்கு. அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் பார்க்குறீங்க? அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா வந்து திருப்பி திருப்பி விஜய் சைடில் சொல்கிறது அவர் சிஎம் கேண்டிடேட்டாக நிற்பாரு அப்படின்ற மாதிரி. அதில் காம்ப்ரமைஸ் ஆவாருன்னு நினைக்கிறீங்களா? கணேஷ், நீங்க எதை ஒன்னா கேளுங்க கணேஷ், எப்படி ஒன்னா கேளுங்க சார். தமிழ்நாட்டில் 2 துருவங்கள் வந்து விட்டது. ஒன்னு விஜய், ஒன்னு நயனா நாகேந்திரன் பிஜேபி. இந்த 2 பேரை வச்சுதான் 2 சைடு பாலிடிக்ஸ் பிளே பண்றாங்க. சரி, ஓகே. இப்ப பாருங்க, ஒண்ணு நீங்க காங்கிரஸ் வந்து 60% போயிடும் விஜயோட. பிஜேபியோட ஏடிஎம்கேயோட விஜய் போக மாட்டார். 10% கூட போக மாட்டார். போக மாட்டார். ஓகே. போக மாட்டார். சோ ஆக மொத்தம் தமிழகத்தில் 234 சீட். இப்ப நம்ம இதெல்லாம் விட்டுருங்க, நம்ம பேசினதெல்லாம் விட்டுருங்க கணேஷ். ஓகே சார். ப்ரொஜெக்ட் சர்டன் நம்பர்ஸ். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ரியல் நேயர்களுக்கும் கணேஷ் நேயர்களுக்கும் அயல்நாடு இருக்கக்கூடிய தமிழ் நேயர்களுக்கும் ஒரு ப்ரொஜெக்ஷன். தமிழ்நாடுனுடைய அசம்பிளி எப்படி இருக்கும், 2026 மே எப்படி இருக்கும்? 234 சீட்டு, 40 சீட்டு மிஸ்டர் விஜய் ஜெயிக்கிறாருங்க. மீதி இருக்குது எவ்வளவுங்க? 200. அந்த 200ல 85 80 வந்து 2 பேருமே ஜெயிக்கிறாங்க. ஏடிஎம்கே 80, டிஎம்கே 80ன்னு வச்சுங்க, 160. மீதி 40ல உதிரிகள். காங்கிரஸ்ல ஒரு 5 10, பிஜேபியில ஒரு 4 5, அப்புறம் எம்டிஎம்கே 1 2, சிபிஎம் 1 2, இப்படி துக்கா போயிடும். அப்போ விஜய் பிகம்ஸ் தி கிங் மேக்கர். ஓகே. போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோல he may opt out for ADMK, not pre-elections. ஓகே. அந்த முதலமைச்சர் நாங்கிறதை விட்டு இறங்கினார்னால அவருக்கு ஸ்ட்ரென்த் போயிடுங்க. நிச்சயமா சார். ஸோ வந்து அவர் ஒரு கிங் மேக்கராக இருப்பார். அவர் ஏன் கிங்காகவும் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா 2026 எலெக்ஷனில்? ஏன்னா வந்து என்ன டிசைட் பண்ணாருன்னா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒண்ணுங்க கணேஷ், அவருக்கு ஏஜ் இருக்குதுங்க. சரி. 10 வருஷம் இருக்கிறாங்க. இப்போ ஸ்டாலினுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ அந்த 10 வருஷத்தோட ஸ்டாமினா இல்லைங்க. ஓகே. அன்புமணி ராமதாஸ் மாதிரி இருந்தானே தெரியும். இப்ப டாக்டர் ராமதாஸ் மாதிரி போயிடக்கூடாது எல்லாரும். ஸோ ஆக மொத்தம் இந்த ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் டிசிஷன் ஆஃப் டிஎம்கே டு ஸ்பிளிட் அப்போசிஷன் பார்ட்டிஸ் இஸ் பூமராங்கிங் ஆன் டிஎம்கே தான் என்னுடைய கருத்துங்க. ஓகே. ஓகே சார். சார் லாஸ்ட்டாக வந்து 2 கொஸ்டின் இருக்குது சார். அதாவது வந்து கரூர் இன்சிடெண்ட்டில் அவர் வந்து கரூருக்கு போகலை, பட் இருந்தாலும் மக்களை இங்கே வந்து கூப்பிட்டு வச்சு அவரோட இடத்துல வந்து பார்த்துருக்கிறாரு, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் வருது. அதே மாதிரி ரொம்ப அழுதுருக்கிறாரு, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அங்கே போயிட்டு வந்தவங்கலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வாட் கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் இஸ் திஸ்? எல்லாருமே வந்து ஒரு எம்பத்தட்டிக்கல் லீடர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா கரெக்டாக வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ விஜய் வந்து தன்னுடைய உயிருக்கு ஆபத்தை விட கரூர்ல இருக்கக்கூடிய சந்து பொந்தில் இருக்கக்கூடிய விஜய் நேயர்களுக்கெல்லாம் he stood by them. 70 லட்சம் ரூபாய் கொடுத்தது யாருமே இது வரைக்கும் ஒருத்தம் கூட எதிர்த்து போகல விஜய். அவுட் ஆஃப் 41, 38 attended அந்த மகாபலிபுரம் மீட்டிங். ஒரு இடத்துக்கு போயிருந்தான்னு வச்சுங்க, அங்க சந்து பொந்தெல்லாம் இருக்குதுங்க, இந்த குறுக்கு தெரு மேடுக்கு தெரு எல்லாம். அதுக்கு போனீங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் திருப்பியும் அந்த ஒரு தீய சக்தி, கரூருடைய கருப்பு சக்தி, கரூருடைய இருக்கக்கூடிய தீய சக்தி ஏதாவது திருப்பி வம்பு பண்ணாங்கன்னா இட் வில் பூமராங் ஆன் விஜய். கேர்ஃபுல்லா இருக்காருங்க. அதனால he did not trial for going to கரூர். இப்ப பாருங்க, இது நடுவுல அவர் எல்லாம் லீகல் சிஸ்டத்துக்காக பார்த்துட்டு இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அவருக்கு சாதகமா வந்தது. இப்ப தமிழ்நாடு ஹைகோர்ட்ல எஸ்ஓபி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் எனி பொலிட்டிக்கல் லீடர் பண்ணணும்னு பாக்குறாங்க. இப்ப இந்த ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங், இப்போ we are in the age of 6G and artificial intelligence. இங்க நேரம் போகணும் கூட அவசியம் கிடையாது. இனிமேல் வந்து விஜய் தன் ஸ்ட்ரெங்த்தை ப்ரூவ் பண்ணிட்டார் 5 மீட்டிங்ல.
ஆமா. இனிமேல் ரோட்ல போனாருன்னா கூட நல்ல கூட்டம் வருங்க. அவர் வெயிட் பண்றது ஸ்டாண்டிங் ஆபரேஷன் ப்ரொசீஜர் வந்துட்டு அப்புறம் தளர்த்து இறங்கலான்னு பார்க்கிறார். இது நடுவுல அந்த அஜய் ரஸ்தோகி சுப்ரீம் கோர்ட்டால் நிறுவப்பட்ட நீதி அரசர் 7, 8, 9 தேதிகளில் அங்க கரூர் செல்ல இருக்கிறார். ம். அப்போ மிஸ்டர் விஜய் will go to Karur and submit a memorandum against certain elements in Karur who spoiled the meeting. அது பேர் கொடுக்க போறாரு. அப்பதான் டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். லாஸ்ட் அதனால விஜய் கரூருக்கு போகாது இருந்தது தன் உயிரை விட அங்க இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்றுவதற்குத்தான் அந்த முயற்சி செய்தார் என்பதை திடமாக நம்புகிறேன் நான். ஓகே, எக்ஸலன்ட் சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவுட் சைட் திஸ் டாபிக், பீகார் எலெக்ஷன்ஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படி யார் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா தேஜஸ்வி யாதவ் இப்போ லைட்டாக கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, நிதிஷ்குமாரை தாண்டி. அதுதான் உண்மையா, இல்லாட்டா நிதிஷ்குமார் வில் ஸ்டாண்ட்? இது வந்து ரெண்டு மூணு குவிக் பாயிண்ட்ஸ் ஃபார் யுவர் வியூவர்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரி. ஷூர். பீகார் இஸ் எ டஃப் எலெக்ஷன். ஓகே. பீகார்ல வந்து நரேந்திர மோடி வர்சஸ் தேஜஸ்வி யாதவ்னு ஆயிடுச்சு. லாலு யாதவ் ரிட்டையர் ஆயிட்டாரு. தேஜஸ்வி யாதவ் வந்து ரங்குல்ராஜ் சொல்லிட்டு ராகுல் காந்தி தேஜஸ்வியை கை விட்டாருங்க. எப்படி விஜய் மேல கை விட்டுட்டு திமுக முதுகுல குத்தினாரோ தமிழ்நாட்டில், அந்த மாதிரி தேஜஸ்வி யாதவ் விட்டுட்டாருங்க. அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பண்ணதுக்கு போகல, அவரை சீஃப் மினிஸ்டரா டிக்ளேர் பண்ணல. ராகுல் காந்தி பிளேயர் டிஸ்பிளே பண்ணிட்டு பீகாரை கெடுத்தாருங்க. இப்போ ரியல் டேர்ம் பை November 15th what would be the scenario? அங்க வந்து ஒரு ஹங் அசம்பிளியா வரும் நான் நினைக்கிறேங்க. ஓகே. அந்த அசம்பிளியா வந்ததுன்னா நரேந்திர மோடி வில் பிளே பாலிடிக்ஸ். பிஜேபி ஸ்ட்ரைக் ரேட்டு 101 சீட்டுலங்க, குறைஞ்சது ஒரு 80-85 சீட் அடிச்சிருவாங்க. சரி, ஓகே. இப்போ நிதிஷ்குமாருக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் ஒரு 55, 60 வந்து நின்றுதுன்னு வச்சுங்க. நிதிஷ்குமார் நான் சீஃப் மினிஸ்டர் பண்றேன்னு தேஜஸ்வி யாதவ் பண்ணுவாருங்க. ஓகே. டிராமா இருக்குங்க, ஒரு டிராமா இருக்கு. அவ எப்படி வந்து அந்த நிதிஷ்குமாரை வந்து இது வரைக்கும் யாருமே அட்டாக் பண்ணாது. அவர் நிதிஷ்குமாருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு வந்து அன்சே மாதிரி ஒரு புத்தி கோளாறு வந்துருச்சுங்க. இப்போ கணேஷை போய் பன்னீர்செல்வங்கிறாரு, பன்னீர்செல்வத்தை போய் எடப்பாடி பழனிசாமிங்கிறாரு. ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்துருச்சு, அவருக்கு ஒரு அல்சமீர் மாதிரி வந்துருச்சுங்க. பேச முடியல, நடக்க முடியல. ஏதோ ஒரு நரேந்திர மோடி போய் வாஜ்பாய்ங்கிறாரு. அது பாவம், அது கஷ்டம். எல்லாருக்கும் வயசாச்சு, எனக்கு வயசாச்சு, நாளைக்கு எல்லாருக்கும் வயசாயிடு. இப்ப பாருங்க, அன்புமணி ராமதாஸ் அப்பாவுக்கு ஏதோ பேசுறாரு, அதே மாதிரி சரத்குமார் பேசுறாரு, சோனியா காந்தி பேசுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் ஏஜ் ஃபேக்டர்ஸ். அதனால பீகார்ல ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டா தான் இருக்கும். பிஜேபி வில் ஹேவ் எ கேக். பிஜேபி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா சார்? ஆமாமா, சம்ராட் சௌத்ரிங்கிற உள்ள வச்சுட்டு நிதிஷ்குமாருக்கு சமாப்தி பண்ணிடுவாங்க. இந்த தேஜஸ்வி யாதவனுடைய ரூலை டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. எப்படி ரேகா குப்தாவை டெல்லியிலும் சாய்னி பீகாரிலும் ஹரியானாவிலும் கொண்டு வந்து தேவேந்திர பட்னவிஸை மகாராஷ்டிரா குழந்தாங்களோ, புது ஆளை குழந்தாங்களோ, அது மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. நிச்சயமா சார். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ.